Hi all. So in the previous videos we had been discussing how to find out the ultimate moment, then how to design for this ultimate moment values, and in this video we'll be discussing on how to find out the shear stresses and how to do calculations based on the obtained values. So well before entering into these shear stress calculations, we have to be very aware of three other things. So in the three terms la வந்து நம்ம full-fledged நமக்கு ஃபுல்லா தெரிஞ்சா மட்டும் தான் shear stresses calculations நமக்கு ஈஸியா இருக்கும். So first வந்து tau c max. இப்போ tau c max அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கான்கிரீட் இருக்கு, அந்த கான்கிரீட்க்கு அதோட ப்ராப்பர்ட்டினால பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் ஸ்ட்ரென்த், லைக் நம்ம வந்து அது ஒரு M15 M20 M30 அந்த மாதிரி கான்கிரீட் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த 10 25 35லாம் அதோட கிரேட், அந்த கிரேட்னால அதுக்கு இருக்கக்கூடிய ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ ஒரு M40 கான்க்ரீட்டால் நிறைய ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் எடுக்க முடியும், இதே இது M15னால் கம்மியான ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் எடுக்க முடியும். அப்போ அந்த கான்க்ரீட்டோட மேக்ஸிமம் ஷியர் கெப்பாசிட்டி என்ன, அதை தாண்டி நம்ம போகவே கூடாது. அதை தான் நம்ம tau c max அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம டிசைன் பண்ணும்போது நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம லோடுனால் வரக்கூடிய ஷியர் ஸ்ட்ரெஸ் என்றைக்கும் இந்த கான்க்ரீட்டோட ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை விட கம்மியாக தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளால் ஒரு 50 kg வெயிட் வந்து அப்லிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய லோடு வந்து 60 kg இருந்தால் நம்மளால் எடுக்க முடியுமா? ஆப்வியஸாக முடியாது. அப்போ நம்மளோட மேக்ஸிமம் லிமிட்டே 50 kg, அதை தான் அந்த tau c max அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த tau c maxோட வேல்யூஸ் வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. மோரோவர் இது வந்து IS 456 டேபிள்ஸ்லேயும் இருக்குது. IS 456 கோடு எடுத்திங்கன்னா டேபிள் 20ல் இருக்கும், என்ன கிரேட் ஆஃப் கான்க்ரீட் அதோட tau c max வேல்யூ என்ன. ஸோ நம்ம IS 456ல் 40 and above அப்படின்னு ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. இதே இது அமெரிக்கன் கோட்ஸில் இன்னும் கொஞ்சம் வேல்யூஸ்க்கு போயிருப்பாங்க. பட் த திங் இஸ், நம்ம வந்து இந்த வேல்யூஸ் மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த டேபிள் வந்து படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா யூ குட் கோ ஃபார் தட் ஃபார்முலா 0.62 FCK. ஆனால் இந்த ஃபார்முலாவில் வந்து சம்டைம்ஸ் யூ வில் கெட் ஒன்லி நியர்பை வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் M15க்கு வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் 2.4. ஸோ சம்டைம்ஸ் ஆப்ஷனில் 2.4 இருந்தால் நீங்கள் தப்பான ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ 40னா 3.92 அப்படின்னு வரும். ஸோ அதை வந்து 4னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். த பெட்டர் திங் இஸ் யூ ஸ்டடி த டேபிள்ஸ். அதை இந்த வேல்யூஸ் மனப்பாடம் பண்ண முடியாத பட்சத்தில் யூ கோ ஃபார் த ஃபார்முலா 0.62 FCK. ஸோ இதே வந்து கொஷின்ஸில் கேட்பாங்க, வாட் இஸ் த மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் M35 கிரேட் கான்க்ரீட், M40 கிரேட் கான்க்ரீட், இந்த மாதிரி. ஸோ இந்த tau c max அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா, திஸ் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூவை தாண்டவே கூடாது. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா tau c. So what does tau c mean? Tau c is nothing but the design shear strength of the concrete. So it depends upon the FCK and percentage tension reinforcement. அப்போ இது என்னது, இப்போ இந்த கான்க்ரீட்டோட மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுட்டு, ஸோ ஒரு மனுஷனால் ஒரு 50 kg தூக்க முடியும்னா ஆப்வியஸாக நம்ம 50 kg தூக்க மாட்டோம், அதை விட கொஞ்சம் கம்மியான லெவல் தான் நம்ம எடுத்துப்போம். அப்போது ஒரு கான்க்ரீட்டில் நம்ம வந்து அதோட FCK லைக் M40 கிரேட் M30 கிரேட், அந்த 30 கிரேட் இல்லை 40 கிரேட்னால அதுக்கு கொஞ்சம் ஷியர் ஸ்ட்ரென்த் இருக்கும். அடுத்து அந்த கான்க்ரீட்டில் நம்ம நிறைய ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வைக்கிறோம். அப்போ அந்த ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ்னால அந்த கான்க்ரீட்டுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கிடைக்குது. அப்போ அதை தான் நம்ம tau c அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த tau c வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, அதே மாதிரி IS 456ல் டேபிள் நம்பர் 19 இருக்குது. அந்த டேபிள் நான் அடுத்த ஸ்லைட்ஸில் காட்டுறேன். அதில் வந்து அந்த டேபிள்ஸ் யூஸ் பண்ணி tau c வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடு கட்ட போகிறீங்க. இப்போ அந்த வீடு கட்டுறதுக்கு உங்ககிட்ட நீங்கள் வீடு கட்டுறதுக்கு ஒரு 1 crore வரைக்கும் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. அப்படி இல்லைன்னா ஓகே, டேக் சம் லெஸர் அமௌண்ட், ஒரு 50 lakhs ஆக போகுது. இப்போது உங்கள் கையில் இருக்கிறது வந்து ஒரு 30 lakhs இருக்குது, அண்ட் உங்களோட ஸ்ட்ரென்த்னால கிடச்சது அது. ஸோ பிகாஸ் ஆஃப் FCK யூ ஆர் கோயிங் டு ஹேவ் சம் 30 lakhs, அதான் அதுக்கு அர்த்தம். அண்ட் இப்போது உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களோட ஜுவல்ஸ் அதெல்லாம் பேங்க்கில் வச்சிங்கன்னா ஒரு 10 lakhs வரைக்கும் வாங்கலாம். அப்போ இந்த 10 ப்ளஸ் இந்த 30 டுகெதர் யூ வில் ஹேவ் 40. அப்போ இந்த tau c அப்படிங்கிறது 40 தான். அப்போ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மூலமாக கொஞ்சம் வரும், கான்க்ரீட்டோட ஸ்ட்ரென்த் மூலமாக கொஞ்சம் ஷியர் ஸ்ட்ரென்த் கிடைக்குது. ஆல் டுகெதர் த டிசைன் ஷியர் ஸ்ட்ரென்த் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம்ல, அதுதான் tau c. ஸோ ஆல் டுகெதர் உங்ககிட்ட ஒரு 40 lakhs வந்து ரெடி பண்ண முடியும், அதுதான் tau c. இப்போ அடுத்து வந்து tau v அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வாட் டு வி மீன் பை tau v? Tau v is the nominal shear stress
அப்போ நாமினல் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னது? இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் நம்ம பீம் மேலே ஒரு லோட் ஆக்ட் ஆகுது, லெட் இட் பி a யூடிஎல், ஒரு 10 மீட்டர் பீம் மேலே ஒரு 8 kN/m லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னு வைப்போம். அப்போ நீங்கள் ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறீங்களா? அந்த ஷியர் ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா இஸ் கோயிங் டு கிவ் யூ த ஷியர் ஸ்ட்ரெஸ். அப்போ லோடுனால கிரியேட் ஆகக்கூடியது தான் டவ்வி. அப்போ உங்களோட மேக்ஸிமம் லிமிட் டவுசி மேக்ஸ். அடுத்து உங்களால் எந்த அளவுக்கு அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியுங்கிறது டவுசி, அண்ட் லோட்னால் வரக்கூடியது டவ்வி. ஸோ இப்போ நம்ம அந்த அதே ஹவுஸ்குள்ளே எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இப்போ இந்த ஹவுஸ் பில்ட் பண்ணுறனால உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அமௌண்ட் வந்து ஒரு 50 lakhs. அப்போ டவ்வி அப்படிங்கிறது 50 lakhs. உங்கள் கையிலேருந்து எவ்வளோ கொடுக்க முடியும், லைக் உங்கள் காங்க்ரீட்டோட ஸ்ட்ரென்த்னால எவ்வளோ ரெசிஸ்ட் பண்ண முடியும், அது நம்ம பார்த்தோம் 40 lakhs. அப்போ டவுசிங்கிறது 40 lakhs. இவ்வளோ தான் எக்ஸாம்பிள். அப்போ இந்த டவுசி மேக்ஸ், டவுசி அண்ட் டவ்வி, இந்த 3 திங்ஸும் வந்து என்னங்கிறது கிளியராக தெரிஞ்சுதுன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஈஸி ஃபார் யுவர் டிசைன். ஸோ ஐ ஹோப் இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். லோட்னால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் டவ்வி, உங்கள் காங்க்ரீட்டில் இருக்கக்கூடிய காங்க்ரீட்டோட ஸ்ட்ரென்த் ஆஸ் வெல் அஸ் அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னால் வரக்கூடிய உங்களோட ஸ்ட்ரென்த் டவுசி. இப்போ டவுசி மேக்ஸுங்கிறது ஒரு மேக்ஸிமம் லிமிட், அதுக்கு மேலே நீங்கள் போகவே கூடாது, அதை நான் ரீடிசைன் பண்ணணும். அப்போ இந்த 3 டேர்ம்ஸ் பார்த்துட்டோம். ஹவ் ஆர் வி கோயிங் டு ஃபைண்ட் அவுட் தீஸ் டேர்ம்ஸ், அதை அடுத்தது பார்ப்போம். So this is the table 19 and table 20 from IS 456. So இந்த table 19ல பார்க்குற மாதிரி உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 100 AS by BD இருக்குது, அண்ட் உங்களுக்கு எக்ஸ் ஆக்சஸில் M15, 20, 25, 30, 35 and 40 இந்த மாதிரி காங்க்ரீட் ஸ்ட்ரென்த்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த டேபிள்ஸ் யூஸ் பண்ணி இன்டர்போலேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ASV by BDக்குள்ள வேல்யூ என்னங்கிறது நீங்கள் ஃபஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. லைக் மெயின் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, இப்போ 2 bars of 16 mm டயா அப்படின்னா 2 × πd²/4 போட்டிங்கன்னா ASV கிடச்சிடும். உங்கள் பிரெத் என்ன, உங்கள் எஃபெக்டிவ் டெப்த் என்ன, இன்ட்டு 100 போட்டிங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ இந்த வேல்யூக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு M30 காங்க்ரீட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து டவுசி, அதாவது உங்கள் காங்க்ரீட்டோட ஸ்ட்ரென்த், நம்ம 40 lakhs அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி உங்கள் காங்க்ரீட்டோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறது இந்த இடத்துல கிடச்சிடும். அடுத்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் as we have already discussed. ஐதர் நீங்கள் இந்த வேல்யூஸை மனப்பாடம் பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த 0.62 FCK போடுங்க. இந்த வேல்யூவை விட தாண்டிடாமல் பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இதில் எப்படி ஷியர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டிசைன் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ அதே ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட 40 லட்சம் இருக்குது, அண்ட் ஹவுஸ்க்கு தேவையான அமௌண்ட் வந்து இட்ஸ் கோயிங் டு பி 50 lakhs. அப்போ நீங்கள் எவ்வளோ வெளியே கடன் வாங்குவீங்க? ஆப்வியஸாக 50 - 40 10 lakhs தான் கடன் வாங்குவோம், கரெக்டாக? அப்போ அதே மாதிரி தான் இப்போ உங்கள் பீமில் ஆக்ட் ஆகக்கூடிய ஷியர் ஃபோர்ஸ்னால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து டவ்வி, அண்ட் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் டவுசி. அப்போ நீங்கள் எவ்வளோ ஆனோம் ஷியர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணோம், உங்கள் காங்க்ரீட்டை விட உங்கள் லோடு எவ்வளோ ஜாஸ்திக்கு இருக்கோ அந்த டிஃப்ரென்ஸ்க்கு மட்டும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணால் போதும், கரெக்டாக? அதை தான் இங்கே VSU அப்படின்னு போட்டிருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு வந்த டேர்ம்ஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் பார்த்தோம். இப்போ வீன் டினோட் பண்ணுறது கோட் புக்கில் ஃபோர்ஸாக டினோட் பண்ணுறாங்க. ஸோ as we already know, force divided by area is going to give us the stresses. அப்போ இப்போ என்ன சொல்கிறாங்க, VU அதாவது V அல்டிமேட் அப்படின்றது நம்மளுக்கு லோட்னால் வரக்கூடியது, அடுத்து VC அப்படின்றது நம்ம காங்க்ரீட்டோட ஸ்ட்ரென்த்னால் வரக்கூடிய ஃபோர்ஸ். அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா VSU. அப்போ அந்த கொஞ்சம் ஃபோர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் ஷியர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் போட்டால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நார்மல் எக்ஸாம்பிள். ஆனால் கோடில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு உங்கள் காங்க்ரீட்னால் வரக்கூடிய டவ்வி, உங்கள் காங்க்ரீட்டில் ஆக்ட் ஆகக்கூடிய லோட்னால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் டவ்வி, அதாவது நம்ம பார்த்த 50 lakhs, அது வந்து இப்போ உங்கள் கையிலையே ஒரு 60 lakhs இருக்குது, அதுதான் டவுசி, கரெக்டாக? டவுசியை விட கம்மியாக இருக்குது. அப்போ நீங்கள் கடன் வாங்குவீங்களா? நார்மலான கண்டிஷனில் மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஷியர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அதுக்காக ப்ரொவைட் பண்ணாமே போகலான்னா பண்ணக்கூடாது. கண்டிப்பாக மினிமமாக ஒரு ஷியர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும். அப்போ அகெயின் 3 கேசஸ் எடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னா, லோடுனால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை விட நம்ம காங்க்ரீட்டில் இருக்கக்கூடிய காங்க்ரீட்டோட ஸ்ட்ரென்த்னாலையும் மெயின் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ்னாலையும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஷியர் ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு வரக்கூடிய லோட்னால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை விட ஜாஸ்தி தான் இருக்குது. அப்படி ஜாஸ்தி இருந்தாலுமே யூ ஹாவ் டு கோ ஃபார் அ மினிமம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அடுத்து ரெண்டாவது கேஸ், எனக்கு இப்போ லோடுனால ஷியர் ஸ்ட்ரெஸ் வருது, ஆனால் என் காங்க்ரீட்னாலையும் என் மெயின் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னாலையும் எனக்கு கொஞ்சம் ஷியர் ஸ்ட்ரென்த் இருக்குது, ஆனால் அது இந்த லோட்னால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை விட கம்மியாக இருக்குது.
ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்த அந்த 50-40 எக்ஸாம்பிள், லைக் இது 50 இருக்குது ஆனால் என்னோட ஸ்ட்ரென்த் 40 தான் இருக்குது. அப்போ நீங்கள் எவ்வளோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணனா இந்த 50 - 40 10 இருக்குது இல்லையா, அந்த 10க்கான ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை நீங்கள் யூ ஹேவ் டு கிவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷியர் ஸ்டிரப்ஸ். அப்போ நம்மளுக்கு 10 லட்ச ரூபாய் வி ஆர் கோயிங் அவுட் ஆஃப் பாக்கெட், இல்லைன்னா நம்மக்கிட்ட ஷார்ட்டேஜ் இருக்குது. அப்போ பேங்க்கில் கடன் வாங்கி நம்ம அதை வந்து மெயின்டைன் பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் ஷியர் ஃபோர்ஸை எடுக்கிற அளவுக்கு நம்ம பீமுக்கு முடியலை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம கொஞ்சம் ஷியர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். அதனால் நம்ம பீமில் ஷியர் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த டிஃப்ரென்ஸ் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இது செகண்ட் கேஸ். இப்போது நம்ம பீம்னால் வரக்கூடியது வந்து இந்த டவுசி மேக்ஸை விட ஜாஸ்தியாகுது. அப்போ நம்ம காங்க்ரீட்டால் அவ்வளோ ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்க முடியாது. இட் வில் ஸ்டார்ட் டு கிராக். அப்போ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் யூ ஹேவ் டு ரீடிசைன். பிரெத்தை கூட்டலாம், டெத்தை கூட்டலாம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி ரீடிசைன் பண்ணணும். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் மினிமம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அப்போ மினிமம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எப்போ ப்ரொவைட் பண்ணுவீங்க? நம்ம காங்க்ரீட்டுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தே லோட்னால் வரக்கூடியதை விட ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனாலும் சேஃபர் சைடுக்கு மினிமம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ டவுசி இஸ் கோயிங் டு பி கிரேட்டர் தேன் டவ்வி. அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். டவ்வி இஸ் லெஸ் தேன் டவுசின்னு எழுதியிருக்கேன். அதாவது ஃபோர்ஸ்னால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் டவ்வி இஸ் கோயிங் டு பி லெஸ் தேன் யோர் ஸ்ட்ரென்த் டவுசி. அப்போ மினிமம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணும். எவ்வளோ ப்ரொவைட் பண்ணும்? ASV by BSV should be greater than or equal to 0.4 by 0.87 FY. இதில் ASV அப்படின்றது நீங்கள் கொடுக்க போகிற ஷியர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டோட ஏரியா, பீங்கிறது உங்கள் பீமோட பிரெத்து, எஸ்விங்கிறது அந்த ஷியர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டோட ஸ்பேசிங், அண்ட் 0.87 FY. FY வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பார்ஸோட ஈல்டு ஸ்ட்ரென்த். அண்ட் இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா FY ஷுட் நெவர் பி கிரேட்டர் தேன் 415 Nm². நீங்கள் FE 500 பார்ஸேனாலும் ஷியருக்கு போட்டுக்கோங்க. ஆனால் இட் ஷுட் நாட், ஆனால் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இங்கே கண்டிப்பாக 415 தான் யூஸ் பண்ணணும். இது கோட் புக்கில் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறது. FY cannot be greater than 415 Nm². கிளாஸஸ் 26ல பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் இருக்கும். அண்ட் இந்த மினிமம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வேல்யூஸும் கிளாஸ் 26ல பாயிண்ட் சம்திங்கில் இருக்கும், செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மினிமம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம எல்லா கேசஸ்லையும் ப்ரொவைட் பண்ணுறோம், நம்மளோட ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாகவே இருந்தாலும். அடுத்து ரெண்டாவது கேஸ், நம்ம லோடுனால் வரக்கூடிய வேல்யூ டவுசி மேக்ஸை விட கம்மியாக இருக்குது, ஆனால் நம்ம காங்க்ரீட்டை விட ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது டவ்வி இஸ் லெஸ் தென் டவுசி மேக்ஸ் பட் கிரேட்டர் தென் டவுசி. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த கொஞ்சோண்டு வித்தியாசம் வரக்கூடிய ஃபோர்ஸஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காங்க்ரீட்டோட ஷியர் ஸ்ட்ரென்த், ஷியர் ஃபோர்ஸ் நம்ம காங்க்ரீட்டுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா VC இருக்குது. VC எவ்வளோனா ஒரு 40 kN எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வரக்கூடிய ஷியர் ஃபோர்ஸ், லோடுனால கிரியேட் ஆகக்கூடிய ஷியர் ஃபோர்ஸ் 50 kN வருது. அப்போ 50 - 40 10. அப்போ இந்த 10 kN நம்ம டிசைன் பண்ணணும். அப்போ அதை தான் VSUன்னு போடுறாங்க. VSU is equal to 0.87 FY ASV D by SV அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபார்முலாவில் கேல்குலேட் பண்ணோன்னா எவ்வளோ ASVங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து மூணாவது கண்டிஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி, இப்போது காங்க்ரீட்டோட மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரென்த்தே ஒரு 100 kN தான் அப்படின்னு வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் அதோட கெப்பாசிட்டி. ஆனால் நம்மளுக்கு இப்போ லோட்னால் வரக்கூடிய ஷியர் ஃபோர்ஸ் 120 kN வருது. அப்போ இந்த இதுக்கு நம்ம டிசைன் பண்ணவே முடியாது, யூ ஹேவ் டு கோ ஃபார் ரீடிசைன். அப்போ நீங்கள் என்ன பண்ணனா அகெயின் பிரெத் டெப்த் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம காங்க்ரீட்டோட டவுசி மேக்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் கான்செப்ட். இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஐதர் யூ கேன் கோ டு அட்டன் 13 மார்க் கொஷின்ஸ்னாலும் ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை இதில் கேட்கக்கூடிய சின்ன சின்ன கான்செப்ட் கொஷின்ஸ் இல்லைனா ஃபார்முலாஸ் TRBஸில் இது எதுனாலும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் எஸ்வியோட லிமிட் என்ன இருக்கணும். ஸோ இந்த எஸ்வியில் வந்து இதே ஃபார்முலாவில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 0.87 ASV by BSV should be greater than or equal to 0.4 by 0.87 FY. அந்த ஃபார்முலாவை சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்காங்க. FE 250 பாஸ்க்குனா என்ன, FE 415 பாஸ்க்குனா என்னங்கிறது. ஸோ இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஸ்பேசிங் இன் எனி கேஸ் ஷுட் நாட் பி கிரேட்டர் தென் 300 mm ஆர் 0.75 டைம்ஸ் எஃபெக்டிவ் டெப்த். இது ஒரு முக்கியமான கொஷின். அப்போ இப்போ நீங்கள் ஸ்பேசிங் வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 8 mm டயர் ராட்ஸ் தான் ஸ்டிரப்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 2 legged ஸ்டிரப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ 2 × πd²/4 அதில் டிக்கு 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஸோ 2 × πd²/4 போட்டு ASVக்கு சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா SV கிடைக்கும். ஸோ SV இதில் கிடைக்கிற SV 300 0.75 விட கம்மியாக இருந்தால் யூ வில் டேக் தேட் SV. இல்லை அதில் 600 mm அப்படி வருதுன்னா யூ ஷுட் கோ ஃபார் வாட் எவர் கம்ஸ் இன் திஸ் ஸ்பேசிங் ஆஃப் லிங்க்ஸ் ஷுட் நாட் எக்ஸைட் 0.75D or 300 mm. இந்த கான்செப்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது வந்து ஷியர்னால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸஸ் பார்த்தோம். இப்போ அகெயின் வெறுமனே ஷியர் ஃபோர்ஸ் மட்டும்தான் இதை க்ரியேட் பண்ணுமானா இல்லை, டார்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ டார்ஷன் அப்படிங்கிறது என்னது? டார்ஷன் வந்து
டார்ஷனும் வந்து இட் இன்டியூசஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸஸ். இது எதனால் அப்படின்னா இட் பிகாஸ் ஆஃப் எசென்ட்ரிக் லோடிங். ஸோ எசென்ட்ரிக் லோடிங்னால நம்மளுக்கு வந்து டார்ஷன் க்ரியேட் ஆகுது. அப்போ இந்த டார்ஷன் வந்து டென்ஷன் கிராக்ஸ் க்ரியேட் பண்ணி விடும். அப்போ இந்த டார்ஷனால் வரக்கூடிய ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் என்ன, அதை தான் வந்து 1.6 TU/B அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை டியூங்கிறது டார்ஷனல் மொமெண்ட். ஸோ டார்ஷனல் மொமெண்ட் பை பி இன்ட்டு 1.6 போட்டோன்னா டார்ஷனால் வரக்கூடிய ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கிடச்சிரும். அப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு வி அல்டிமேட் அப்படின்னு நம்மளுக்கு லோட்னால ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருது. அது போக டார்ஷனால் 1.6 TU/Bங்கிற ஷியர் ஃபோர்ஸும் இருக்குது. அப்போ நம்மளோட ஈக்குவலன்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா VU + 1.6 TU/B/BD. இது வந்து இந்த ஃபார்முலாவை எக்ஸாம்ஸில் கொஷின்ஸாக கேட்பாங்க. ஸோ இதோட இவ்வளோகான ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கு நீங்கள் இவ்வளோகான தெரிஞ்சிருந்தீங்கன்னா போதும். இது போக வெர்டிக்கல் ஸ்டெப்ஸ் இல்லாமல் இன்க்ளைன் ஸ்டெப்ஸ் ப்ரொவைட் பண்ணால் ஃபார்முலானா இந்த மாதிரி இதெல்லாம் கோட் புக்கில் இருக்குது. இது நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். எக்ஸாம் பர்பஸ்க்கு இதுதான் முக்கியமான கொஷின்ஸ் இன் ஷியர் பார்ட். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே யூ கேன் கோ ஃபார் எனி டேர்ம்ஸ் ஆஃப் ஷியர் டிசைன். அண்ட் இதில் ஸோ இதில் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி ஒரு கம்ப்ளீட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். லைக் ஒரு பீமோட டிசைன் மாதிரி. அப்போ அதில் எப்படி அல்டிமேட் மொமெண்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கேல்குலேட் பண்ணுறது, அதில் எப்படி ராட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், அது எல்லாமே நான் ஆட்டோமேட்டடாக ஒரு ஷீட் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஷீட் வச்சு வில் பி டிஸ்கஸிங். ஸோ தட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரென்த் as well as லைக் மொமெண்ட் அண்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கேல்குலேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இதோட. ஸோ தட் வி கேன் கோ ஃபார் பாண்ட் அண்ட் ஆங்கரேஜ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இந்த அப்கமிங் வீடியோஸ். ஸோ கீழே குவிஸ்க்கான லிங்க் இருக்குது. இந்த டாப்பிக்கில் நார்மலாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றது யூ குட் கோ ஃபார் அ ட்ரை. தேங்க்யூ.